ஷோ முடிஞ்சது. எல்லோரும் வெளியே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இப்படியே ஆடியன்ஸும் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷம். ரத்னா சார் என்னோட வேதமான் ஃபர்ஸ்ட் டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். படத்தை எடுத்திருந்த ரத்னகுமார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எந்த கோல்மே இல்லைன்னா பொண்ணுங்க வந்து பெருசாக நம்ம மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜை வந்து யூத்துக்கு சொல்கிற மாதிரி இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது, மஸ்ட் வாட்ச். லவ் படம் எப்போவுமே வெரி ஸ்பெஷல். லவ் படமானாலே ஒரு தனி ஃபீல். ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு சோஷியலாக ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுது. வணக்கம். இப்போ தான் ஷோ முடிஞ்சது. எல்லோரும் வெளியே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இப்படியே ஆடியன்ஸும் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷம். ஸோ May 8 அன்றைக்கி 29 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போயிட்டு தியேட்டர்ஸில் படம் பாருங்கள். தேங்க்யூ. நான் விது நாங்கள் இப்போ 29 ஒரு படம் பண்ணியிருக்கோம். 28 மே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். எல்லாரோட லைஃப்க்கும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ நல்லா வந்திருக்கு, சொன்ன வரைக்கும் நல்லா இருக்குது சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ் மே. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். 29 ரத்னாவோட எழுத்து, இயக்கம், சாண்ட்ரோல்ட மியூசிக் எல்லாமே ஒரு ஃபீல் குட் மூவிக்கு யாராவது என்னென்ன டீம் சேர்க்கணுமோ எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான படம். எல்லோரும் பாருங்கள். டீமுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். 8ஆம் தேதி பாருங்கள். தேங்க்யூ. மூவி பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். ரத்னா சார் என்னோட வேதமான் ஃபர்ஸ்ட் டைரக்டர். அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் ஹி ஹஸ் கிவன் அ ரொம்ப ஒரு ப்ரீஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் மிக்ஸில் ஒரு லவ் பொலிட்டிக்கல் ட்ராமான்னு சொல்லலாம். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி டேக்கன் அண்ட் ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு டிஓபி அண்ட் ஷான் ரோலனோட மியூசிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. எல்லா சீனுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் மை ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கார்த்திகேயன் சார், அகைன் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ப்ரொடியூசர், அண்ட் talented லோகேஷ் கனகராஜ் சார். இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபில்ம். எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால். அண்ட் கங்க்ராட்ஸ் டு த ஹீரோ அண்ட் த ஹீரோயின். எனக்கு இட் வாஸ் வெரி வெரி நைஸ் திங். எனக்கு பிரீத்தியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. She was very natural and she was very beautiful. And again and again, huge congratulations to Ratna for doing a very beautiful, breezy film. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ப்ளீஸ் கோ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். வெளியில் வரேன். ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. ஆர்டிஸ்ட் ஹீரோயினாக இருக்கட்டும், விதுவாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரத்னகுமாரோட அவரோட டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வாஸ் அமேசிங். அண்ட் செகண்ட் ஹாஃபில் இன்னும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபோட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேமியோ வரும்போது மக்கள் சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படம் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து எப்போவுமே ஒரு தரமான படம் தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த படமும் ஒரு தரமான படம். டெஃபினட்டாக நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அவினாஷ் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நடித்திருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருக்கட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் தம் ஆல் குட் லக். நிச்சயமாக இந்த படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி லவ் திஸ் ஃபிலிம். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சோல்ஃபுல் லவ் ஸ்டோரி நான் பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. தேங்க்யூ. இது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரெடியாக இருங்க. கிரேட் ஃபிலிம். கோ வாட்ச். தேங்க்யூ. வணக்கம். இப்போ 29 படம் பார்த்துட்டு வந்தேன். ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக அதுக்கு முன்னாடியே கேப்ஷன் போடுறாங்க. பிஃபோர் டிண்டர், பம்பிள் அண்ட் ஓயோ. இன்னும் இந்த சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் லேமேன் எப்படி லவ் பண்ணியிருப்பான் அப்படின்றத வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. நிறைய ரீகலெக்ட் பண்ணுற மூமெண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப நல்ல படம். எல்லோரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். படத்தை எடுத்திருந்த ரத்னகுமார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடிச்சிருந்த விது அண்ட் அவங்க ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கனெக்ட் நல்லா இருக்குது. அந்த
ஸோ சீரியல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வாழ்க்கையில் எந்த கோல்மே இல்லாத பொண்ணுங்க வந்து பெருசாக நம்ம மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜை வந்து யூத்துக்கு சொல்கிற மாதிரி இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு ரத்னகுமார் சார். இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த டைம் தான் நான் பிக் பாஸ் உள்ளே போயிட்டேன். ஸோ எக்ஸைட்டட் டு ஒர்க் ஹென்ஸ்வொர்த் வித் ரத்னகுமார் சார். கிரேட் ஒர்க், கிரேட் டீம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் 29 படம் பார்த்தோம். லோகேஷ் மச்சி வாழ்த்துக்கள். அப்புறம் பிரதீப் ப்ரோ, கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் எல்லாருமே படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லவ் படம் எப்போவுமே வெரி ஸ்பெஷல். லவ் படமானாலே ஒரு தனி ஃபீல். அது உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லீட் ஆக்டர்ஸ் விது அண்ட் ஹீரோயினும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பிரீத்தி எல்லாருமே ரொம்ப நடிச்சாங்க. ஷானோட மியூசிக் ஓவராலாகவே படம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். அது படத்துடைய டேரக்டர். இது ஏன் நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்காக தான் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நானும் முதல் தலைமுறை பட்டதாரி தான். என்ன பண்ணணும்னு தெரியாமல் நம்மளுக்கு பிடிச்சது பண்ணுறதுக்காக ஓடுறதுக்கும் ரொம்ப நாள் குழப்பங்கள்லேயே இருந்து மாதம் அந்த சர்வைவலுக்கான காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டாலே வந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையிலே வந்திருந்தால் நல்லா இருந்துருங்க அப்படின்னு எல்லாருமே கனெக்ட் பண்ணிப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கடைசி 20 நிமிஷம் தான் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட் வில் பி டெஃபினெட்லி a very fresh experience for all you guys. நான் கண்டிப்பாக படத்தை வந்து பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அதான் 29 படம் ப்ரிவியூ பார்த்துட்டு வர்றோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ஸ்டோரி. ரொம்ப முக்கியமான ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு சோஷியலாக ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுது. மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. பாட்டு எல்லாமே வந்து ஆல்பமாக கேட்கும்போது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. தயாரித்த லோகேஷ் கனகராஜ் அவங்களுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படம் வெற்றி அடையணும். தேட்டருக்கு வந்து எல்லாரும் படம் வந்து பாருங்கள். நன்றி. மாதேஷ் வந்து நிறைய வில்லேஜ் ஃபிலிம்ஸ் தான் நிறைய பண்ணியிருப்பார். ஸோ அவரோட அர்பன் ஸ்டைலை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் விஷுவல் ட்ரீட் ஃப்ரம் மாதேஷ் மாணிக்கம். என்னென்னா அது ஒரு வில்லேஜில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த அர்பன் ஸ்டைல் எப்படி பண்ணுவார். இந்த டீல் அண்ட் ஆரஞ்ச் ஸ்டோனை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ரத்னாவோட கோக்கினஸ் அங்கங்கே நீங்கள் இந்த படத்தில் பெஸ்ட்டாக பார்க்கலாம். அதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைனர். ஸோ நம்ம நிறையா மலையாளம் ஃபிலிம்ஸில் அந்த ஒன்லைன் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தமிழையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் ஷூட்டிங் எவ்வளோ நாள் பண்ணீங்கன்னு. அவங்க சொன்னாங்க ஒரு 35 days தான் சொன்னாங்க. பட் ரொம்ப பெரிய ஸ்கேலாக இருந்துச்சு படம். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் அஃப்கோர்ஸ் லோகேஷ், எவ்ரி ஒன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.